பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர்களிடம் கேட்கலாம். சென்னையிலிருந்து நந்தா, திருச்சியிலிருந்து மகேஷ் மற்றும் கோவையிலிருந்து பிரசாந்த் இணைந்திருக்கிறார்கள். உங்களுடைய கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். முதல்ல நம்ம நந்தா கிட்ட போலாம். நந்தா, அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். அற்புதம்மாள் தலைமையில சென்னையில நடந்துட்டு இருக்கக்கூடிய மனித சங்கிலி போராட்டத்துல எமது செய்தியாளர் நந்தா இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கூடுதல் தகவல்களை கேட்கலாம். அமலா, சென்னை விருந்தினர் மாலை எதிரே சேப்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகை எதிரே 7 தமிழர் விடுதலை வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது பேரறிவாளனுடைய தாயார் அற்புதம்மாள் தலைமையில் இந்த மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது வரை விடுதலை சிறுத்தைகள், அமமுக, அதே போல திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களினுடைய தலைவர்கள் இந்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனித சங்கிலி போராட்டத்தின் ஒரு பகுதியை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் மனோ நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த வாலாஜா சாலை முழுவதுமே, அதாவது அண்ணா சிலை அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து வாலாஜா சாலை முழுவதுமே மனித சங்கிலி போராட்டத்தால் மனிதர்கள் ஒருவர் கைகோர்த்து நிற்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் ஆளுநருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியும் இனியும் 7 தமிழர்கள் விவகாரத்தில் காலம் தாழ்த்தக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மனித சங்கிலி போராட்டத்தினால் இந்த சேப்பாக்கம் பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போராட்டத்தை பொறுத்தவரை நடிகர் சத்யராஜ், அதே போல இயக்குனர் கௌதமன், கொளத்தூர் மணி, அதே போல அமமுகவை சார்ந்த வெற்றிவேல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியை நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் மற்றும் பல்வேறு இயக்கங்களை சேர்ந்த தலைவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 500க்கும் அதிகமானோர் தற்போது வரை இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது தொடங்கி கிட்டத்தட்ட மாலை 6 மணி வரையும் கூட இந்த மனித சங்கிலி போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள், பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தொண்டர்கள், அதே போல 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற பொது கருத்திருக்கக்கூடிய மக்கள் என பலர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிலர் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களின் கருத்துக்களையும் கூட நாம் கேட்டறிந்து கொள்வோம். தொடர்ந்து இப்போ 7 தமிழர்கள் விடுதலைக்காக இங்க நீங்க போராட்டம் மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்துருக்கீங்க. உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? அடுத்து அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? எங்களுடைய அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளித்திருக்கின்றார். தமிழர்களுடைய உணர்ச்சியை புரிந்து கொண்டு அவர் தமிழ் மக்களுக்காக பாடுபடுகின்ற வகையில் இந்த அறிவிப்பை எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார். 7 பேரும் உடனடியாக விடுதலை அடைய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாகவும் மூச்சாகவும் உள்ளது. தமிழர்களுக்கு ஒன்றென்றால் குரல் கொடுக்கின்ற ஒரு உன்னத தலைவராக அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இன்று விளங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக அமலா, நாம் இங்கு இருக்கக்கூடிய போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிலரின் கருத்துக்களை நாம் பதிவு செய்திருப்போம். அதாவது இயக்கங்கள் வேறுபட்டாலும் கொள்கைகள் வேறுபட்டாலும் 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கருத்தை வலியுறுத்தி பல்வேறு இயக்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள், பல்வேறு இயக்கங்களை சேர்ந்த தலைவர்கள், அதாவது 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒத்த கருத்து இருக்கக்கூடிய அனைவருமே ஒரு சேர ஒருங்கிணைத்து அறவழியில் இந்த மனித சங்கிலி போராட்டமானது தற்போது சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மாலை 6 மணி வரை இந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெற இருக்கிறது. இன்னும் நேரமாக மற்ற இயக்கங்களைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவை பதிவு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமலா, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க வலியுறுத்தி சென்னையில் அற்புதம்மாள் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. அங்கிருந்து கள நிலவரங்களை எமது செய்தியாளர் நந்தா வழங்க கேட்டோம். நந்தா, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக திருச்சியில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் மகேஸ்வரன், அங்கு நடக்கக்கூடிய போராட்டத்தில், மனித சங்கிலி போராட்டத்தில் எத்தனை பேர் கலந்துகிட்டு இருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? அமலா, பேரறிவாளன், நளினி, சாந்தன், முருகன், ராபர்ட் பேஸ், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 தமிழர்களுடைய விடுதலைக்காக தமிழ்நாட்டினுடைய 7 மாநகரங்களில் சென்னை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட 7 மாநகரங்களிலே இந்த மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. கடந்த ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கிலே கடந்த 28 ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வருகிறார்கள். இந்த வழக்கு முழுமையாக விசாரிக்கப்படவில்லை. அவசரமாக இவர்கள் கைது செய்யப்பட்டு 28 ஆண்டுகாலமாக இவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். இவர்களை விடுதலை செய்ய கோரி தமிழ்நாடு அமைச்சரவையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தமிழக அமைச்சருடைய தீர்மானம் இன்னும் அப்படியே கிடப்பில் கிடக்கு. அமைச்சரவையுடைய முடிவை
ஆளுநர் நடைமுறைப்படுத்த வேண்டியதுதான் மரபு, அதை அவர் காலம் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து ஆளுநரே அமைச்சரவை பரிந்துரையை நீங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும், கையொப்பமிட்டு 7 தமிழரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து திருச்சியிலே திருச்சி ரயில்வே சந்திப்பிலிருந்து திருச்சி தலைமை தபால் நிலையம் வரையிலான பகுதியிலே பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற காட்சியை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் திராவிடர் கழகம், தமிழ் தேசிய பேரியக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் விவசாய அமைப்புகளை சேர்ந்தவர்களும் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற பெருமளவிலே இளைஞர்கள் பெண்களும் பங்கேற்றிருக்கிற அந்த காட்சியை பார்க்கலாம். தங்கள் கைகளிலே இந்த 7 தமிழர்களுடைய உருவ படங்களை பதாகைகளாக கையில் ஏந்தி தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து ஆளுநர் 7 தமிழர் விடுதலையை உடனடியாக கையெழுத்திட வேண்டும், அவர்கள் 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும், அவர்கள் குற்றம் செய்யாத அப்பாயிகள் என்ற ஒரு கருத்தையும் இங்கே இருக்கிற மனித சங்கிலி போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டங்களை முன்னெடுத்து தொடர்ச்சியாக இந்த மனித சங்கிலி போராட்டமானது 4 மணி அளவிலே தொடங்கிய இந்த மனித சங்கிலி போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், நாம் தமிழர் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த மனித சங்கிலி போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பிரபு நம்மோடு இருக்கிறாங்க. இந்த மனித சங்கிலி போராட்டம் தமிழகத்தில் 7 மாநகரங்களில் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்த போராட்டத்தின் மூலமாக அரசுக்கு நீங்க முன்வைக்கிற கோரிக்கை என்ன? இல்லை, இது நீண்ட நாளைய கோரிக்கை. உச்சநீதிமன்றமும் உத்தரவு போட்டுருச்சு, மாநில அரசு விடுதலை செய்யலாம், அதுக்கான உரிமை இருக்குன்னு. தமிழக அமைச்சரவை எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் விடுதலை செய்யலாம். இதில் என்ன அவங்க வந்து மேற்கொண்டு அவங்க ஏன் இப்படி தாமதப்படுத்துறாங்கன்னு புரியல. வேணும்னே தாமதப்படுத்துறாங்க. ஆமாம், அமலா, தாமதப்படுத்தப்படுகின்ற நீதி மறுக்கப்படுகின்ற நீதிக்கு சமம் என்றார்கள். அமைச்சருடைய தீர்மானம் அமைச்சரவை பரிந்துரை செய்திருக்கு, உச்சநீதிமன்றம் வழிகாட்டியிருக்கு. ஆனாலும் கூட இந்த 7 பேர் விடுதலை என்பது இன்னும் தாமதப்படுத்தக் கொண்டே இருக்கு. தாமதப்படுத்தப்படுவது மறுக்கப்படுவதற்கு சமம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திருச்சி ரயில்வே சந்திப்பிலிருந்து தலைமை தபால் நிலையம் வரை நீண்ட வரிசையில் இப்படி மனித சங்கிலியாக கரங்களை கோர்த்து உடனடியாக ஆளுநர் இந்த 7 தமிழர் விடுதலை குறித்த அமைச்சருடைய பரிந்துரையில் கையெழுத்திட்டு விரைவாக அவர்கள் கையெழுத்திட வேண்டும். இந்த போராட்டமே நாங்கள் நடத்துகின்ற கடைசி போராட்டமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். நீங்களே தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களை பார்க்கலாம். பேரறிவாளனுடைய தாயார் இவர்களுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக ஒரு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து போராட்ட களங்களை அவர் நடத்தி கொண்டிருப்பதும் சென்னையிலே அவர் போராட்டத்தை தலைமையேற்றிருக்கிற காட்சியை பார்க்கலாம். தொடர்ச்சியாக இந்த பேரணியிலே பங்கேற்றிருக்கிறவர்கள் தொடர்ந்தும் இந்த முழக்கத்தை முன்வைத்து 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும், எந்த தாமதம் செய்யக்கூடாது, ஒரு நிமிடமும் தாமதிப்பதும் மறுக்கப்படுவதற்கு சமம் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துதான் தொடர்ச்சியாக முழக்கங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமலா, 7 பேர் விடுதலையை வலியுறுத்தி தொடர்ந்து நடைபெற்று வரும் மனித சங்கிலி போராட்டம் குறித்த உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக கோவையில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். பிரசாந்த், அங்கு நடக்கக்கூடிய போராட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துகிட்டு இருக்காங்க? எந்தெந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க? கள நிலவரம் என்ன? தகவல்களை பதிவு செய்யலாம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சாந்தன், முருகன், நளினி உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இன்று மனித சங்கிலி போராட்டம் கோவை காந்திபுரம் பகுதியில் நடைபெற்று வருகிறது. கூடி 7 தமிழர்களை விடுதலை செய்ய அடுத்த ஆண்டு 6 மாதங்கள் ஆகிய வரை ஆளுநர் கையெழுத்திடாமல் காலம் தாழ்த்தி போராட்டம் இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உள்ள நஞ்சப்பா சாலையில் இந்த மனித கோவை நஞ்சப்பா சாலையில் நூற்றுக்கணக்கானோர் இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க. குறிப்பாக தந்தை பெரியார் திராவிடர் விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் வந்து கலந்துருக்காங்க. நம்மளுடைய தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் கு. ராமகிருஷ்ணன் இருக்கு, அவரிடம் இருக்கலாம். இந்த போராட்டம் எதற்காக வந்து நடைபெற்று வருது? ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் தமிழ்நாடு அரசு அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி 6 மாத காலமான நிலையிலும் ஆளுநர்
கையெழுத்திடாமல் அதை 7 தமிழர்கள் விடுதலையை தடுத்து வருகின்றார். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு தெருவிலே கைகோர்த்து நிற்கின்றோம். உச்சநீதிமன்றத்திலே விசாரித்த நீதிபதி கூட பேரறிவாளன் குற்றமற்றவன் என்று அறிவித்திருக்கின்றார். அதே போல அந்த புலனாய்வுத்துறையிலே விசாரித்த எஸ்பி அளவிலே உயர் அதிகாரியும் நான் தவறு செய்துவிட்டேன் என்றும் பேரறிவாளனுக்காக ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். இந்த நிலையில 28 ஆண்டு காலம் சிறையிலே வாழக்கூடிய நிலையிலே காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சேவின் தம்பி கோபால் கோட்சே கூட 10 ஆண்டுகளிலே சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் மராட்டியத்தில் ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கோபால் கோட்சேவை விடுதலை செய்திருக்கின்றது. இந்த நிலையில் இன்றைக்கு 28 ஆண்டுகள் ஒரு பெண் உலகிலேயே யாருமே பெண் கைதி சிறையில் இருந்ததில்லை. ஆனால் நளினி அவர்கள் 28 ஆண்டு காலமாக சிறையிலே இருக்கின்றார். உலக அளவிலே தமிழச்சி நளினி இந்த கொடுமையை அனுபவித்து வருகின்றார்கள். ஆகவே இந்த மனித சங்கிலியை பார்த்தாவது உடனடியாக கவர்னர் ஆளுநர் கையெழுத்திட வேண்டும். கையெழுத்திட்டு 7 தமிழர்களையும் விடுவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த குரல் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் எதிரொலிப்பார்கள். 7 தமிழர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் ஆளுநர் அதற்காக விடுதலைக்காக கையெழுத்திட வேண்டும் என்று இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய வலியுறுத்தி தமிழகத்தின் 7 மாநகரங்களில் போராட்டம் நடந்து வருகிறது. சென்னையிலிருந்து நந்தா, திருச்சியிலிருந்து மகேஸ்வரன், கோவையிலிருந்து எமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்கிய தகவல்களை கேட்டோம். உங்களுடைய மூவருக்கும் நன்றி.